சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் களமானது சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்துள்ளார். இதையடுத்து அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் அவர் இணைந்துள்ளதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடந்து பெற்று வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அரசியல் களமானது சூடுபிடித்து வருகிறது. வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் என்டிஏ கூட்டணி இணைந்து வருகின்றன. அந்த வகையில் டிடிவி தினகரன் இந்த கூட்டணி இணைந்துள்ளதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கூட்டணியை உறுதி செய்வதில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை கிரீன்வேஸ் ஆலையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி, அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் முனுசாமி ஆகியோருடன் அவர் ஆலோசனைகள் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், என்னென்ன மாதிரியான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். ஒருபுறம் டிடிவி தினகரன் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக என்டிஏ கூட்டணியில் இணைவதற்காக தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு வந்திருக்கிறார். அவரை மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் வெளியே வந்து அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவது உறுதி செய்யப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் எனக்கான தொகுதிகளை பெறுவேன் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதிமுகவின் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எந்தெந்த தொகுதிகள் அவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன? இல்ல, நிச்சயமாக ஏற்கனவே அவர் குறிப்பிடும் பொழுது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஏனென்றால் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 8 நபர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அந்த 8 நபர்களுக்குமான அந்த தொகுதிகளை நான் வாங்கி கொடுப்பேன். அதற்காக நான் தேர்தலில் களம் காண்கிறேனோ இல்லையோ, ஆனால் அவர்கள் கட்டாயம் களம் காண்பதற்கும் அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் மேற்கொள்வேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த தொகுதிகளை பெற்றுத் தருவதில் அவர் தீவிரம் காட்டி வருகிறார். அதற்கான இடங்கள் குறித்துதான் ஆலோசனை அதை கேட்டு பெறுவதற்கான ஆலோசனையில் அவர் இருப்பது தெரிய வருகிறது. குறிப்பாக அதையெல்லாம் இறுதி செய்ய விட்டதாக தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே தென் மாவட்டங்களில் சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் பல இருப்பதாகவும், அதே போல சிவகங்கையில் குறிப்பாக தேர்போகி பாண்டி சிவகங்கையில போட்டியிடுவதற்கு காரைக்குடியில நிற்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இப்படியாக தஞ்சாவூர்ல ரங்கசாமியாக இருக்கட்டும், அதே போல திருநெல்வேலியில ராஜா இருக்கட்டும், கடம்பூர் ராஜாவாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு அவருடைய ஆதரவாளர்களாக இருப்பவர்களுக்கு அந்த தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளில் அவர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு தெரிகிறது. ராஜேஷ், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கலாம். தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்துள்ள நிலையில் அவர் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்று கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயலும் தற்பொழுது சென்னை வர உள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராஜேஷ், நீங்கள் தொடர்ந்து பதிவிடலாம். இப்போ பியூஷ் கோயலும் இந்த சென்னை வந்துள்ளதை நாம் பியூஷ் கோயல் சென்னை வந்துள்ளதை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த சந்திப்புமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. அதேவேளை அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைப்புக்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த ஆலோசனையானது முக்கியத்துவம் பெறுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தேமுதிகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து அவர்கள் போட்டியிட்டார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள். அங்கு போட்டியிடுவதற்கு அவர்கள் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அது ஒதுக்காமல் இருந்தது. இதில் அவர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டமாக பல்வேறு கட்சிகள், அதாவது திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக வியூகங்களாக செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தன. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது தேமுதிகவும் அதிமுகவுடனான அந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. குறிப்பாக 2026 தேர்தலுக்கு பிறகாக ராஜ்யசபா சீட்டு என்பது தேமுதிகவிற்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அதிமுக சார்பாக உறுதியளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது வழங்குவதற்கான உறுதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தேமுதிகவும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த கூட்டணியை உறுதி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ராஜேஷ், இப்போ பியூஷ் கோயல் சென்னை வந்திருக்கிறாரு. டிடிவி தினகரன் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. தேமுதிகவும் இன்றைய தங்களுடைய நிலைப்பாடு ஏற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயமாக அதிமுக கூட்டணி இணைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் தங்களுடைய முதல் சாய்ஸாக தேமுதிக அதிமுகவை தான் வைத்திருந்தார்கள். என்றால் இரட்டை இலக்கம் சின்னத்தில் அவர்கள் அந்த தொகுதிகளை கேட்பதுதான் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதுவும் பேசி தீர்க்கப்பட்டு விட்டதாகும். இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகாக தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.